லட்சத்துக்கு நம்ம எங்க போறது? நீ விடு பார்வதி, அவளை பத்தி ஒண்ணும் தெரியாத மாதிரி நீ புதுசா காட்டிக்கிட்டு இருக்காத. இந்த பாரு அபி, நான் பாய் கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி நகைய திருப்பி விக்கிறேன். அதுல பாய் கடனை அடைச்சது போக ஒரு 75,000 இருந்து 80,000 வரைக்கும் நிக்கும்னு நினைக்கிறேன். மீதி பணத்துக்கு என்ன செய்யலான்னு நிதானமா யோசிக்கலாம். அபி, இப்பெல்லாம் லேடிஸ் பிசினஸ் பண்றதுக்கு லோன்லாம் தராங்கல்ல. கடையை புடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை காமிச்சு கூட லோன் எல்லாம் வாங்கி பொருள்லாம் வாங்கிடலாம். சூப்பர் ஐடியா அனு. நான் போய் உடனே கடையை பார்த்துட்டு வந்துடுறேன். வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. பாய். என்னங்க இவ இளங்கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரியே இருக்கா? சொன்னா கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. பா விடுங்கப்பா. அவ ஏதோ நம்பிக்கையோட ஏதாவது செய்யணும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறா. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏ அனு, லோன்லாம் வாங்கினா ஒரு மாசம் லேட் ஆனா கூட வாசல்ல வந்து நின்னுட்டு இருப்பானுங்க. இங்க வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமா நம்ம? மா, அதெல்லாம் நானும் அபியும் ராத்திரி பகலா வேலை பார்த்து பாத்துக்கிறோமா. லோன்ல ஈஸியா கட்டிடலாமா, நீங்க பயப்படாதீங்க.